ஹலோ பக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ராய்வாண்டா பொழுதுட்டா ஷார்ட் எபிசோட் பார்க்குறீங்க. வேறு யார்? நான் இந்த உங்கள் சுண்டர்ஸ் பேசுகிறேன். இன்னைக்கு எனக்கு தடத்தை பார்க்க போகிறோன்னா லவ் சுனிபி லவ் எலெக்ஷன் அண்ட் சாக்லேட்டில் சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் இருந்தால் கதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக போக ஆரம்பிக்கும். சரி, காற்ற படம் மாதிரி பேசிகிட்டு இருக்காம காத்தாய் பேச ஆரம்பிச்சிடலாம். இது லவ் எலெக்ஷன் அண்ட் சாக்லேட் சீசன் 1 எபிசோட் 4 தான். இவங்க கூட ஜெயிட்டி போட்டு நம்ம ஜெயிக்கிறதா? இவங்க கூட முடிஞ்சிச்சு போங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு தான் திடீர்னு இடிச்சிடுறா. என்ன தெரிகிறது பார்த்தா காப்பாற்றுக்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு தூக்கிட்டு இருக்கு. எப்பா மடிச்சுக்குப்பா, தெரியாமல் உங்களை பார்க்கல அப்படின்னு சொன்னேன். சரி விடுங்க சென்பாய், நீங்களும் இதில் கலந்துக்கிறீங்களோ? ஆமாப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. நீ என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க? இல்லை இன்றைக்கி ஃபேக்ட்ரி லீவு, அதனால் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன் சென்பாய் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? இல்லைப்பா, ஃபினான்ஷியல் ஸ்டூடெண்டாக இருக்கிறனால தான் என்னால் படிக்க முடியுது, ரெண்டு தம்பி பாதுகாக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அப்போ ரெண்டு பேர் இந்த பொண்ணை இப்படிறா அப்படின்னு சொல்லி தப்பாக பேசிட்டு போகிறாங்க. அவங்க ஓ கிளாஸ் டே பரதேசிங்களா எப்பா ஒன்றும் இப்போ சொல்லணும் அப்பா சொன்னோன்னே இல்லை அவன் தப்பாக பேசுகிறேன். இல்லை அதை கண்டிக்காதீங்க, எப்பவுமே அப்படியே பேசுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி என்ன உடம்பு நாறுதான் என்ன, நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு துக்க. என்னது? ஆமாம் சென்பாய் ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொன்னோட. என்னது தான் வந்துட்டு தேவதையே மறிக்கொளது வாசம். என்னது நாலு நாரில் நம்ம எவ்வளோ அழகான வாசனை இதை பரதேசி போய் அதெல்லாம் கண்டுக்காத சொல்லிட்டு இருக்கேன். டேக்ஸ் சென்பாய் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அப்படி இங்கிட்டு பார்த்தா தேர்தலுக்கு சும்மாவே காசு செலவாகுது. ஆமாம், ஜெனரல் அஃபேர்ஸ் ஃபினான்ஸ் எப்படி சமாளிக்கிறாங்க? அவங்களுக்கு ஸ்கூல்லேருந்து ஃபண்டு வருதுப்பா, நல்லதில்ல. ஆபா நல்ல வாசனை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். என்னடா சொல்கிறேன்? ஒன்றும் இல்லைப்பா அப்படி பேசிகிட்டு இருக்கேன். சரி, அப்போனா நம்ம வேறு மாதிரி தான் பார்க்கணும். அப்போனா இந்த உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ விலைன்னு? ஆமாம், நம்ம ஒரு போஸ்ட் ஓட்டோம்னா அதுக்கு 600 சொல்ல போனால் அது 60,000 செலவாகும் அப்படின்னு சொன்னேன். என்னது 60,000 அப்படின்னு சொல்லி வாயை பார்த்து பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஏன் கிளப் ஃபண்ட்லேருந்து இது செய்யக்கூடாது? அப்போல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு வேல்யூவே பண்ண மாட்டாங்க அப்படின்னு டீச்சர் சொல்லி, ஆமாப்பா நீங்கள் இது மாதிரி பண்ணால் அது ரொம்ப தப்பு, அப்புறம் கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளோதே. ஆமாம், அந்த சினாடமே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி இது பேசிகிட்டு இருக்கு. சரி, அப்புறம் வேணால் நம்ம செல்ஃப் ஃபண்டிங் பண்ணலாம். செல்ஃப் ஃபண்டிங்கா? அப்படி பார்த்தோம்னா ஒரு ஆள் 5,000 தரணும். என்னது 5,000? ஏண்டி ஒரு மாதத்துக்கு எனக்கு 5,000 தர மாட்டேங்க, நீங்கள் என்ன வாயப்பழந்து கேட்டுட்ருக்கீங்க? 2,000 கூட சமாளிக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க. அப்படின்னா இன்னொரு வழி இருக்குது, பசார் அப்படின்னு சொல்லி எழுத. என்னதுப்பா? இது வந்து ஃபண்டு நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி, இது மாதிரி ஏதாவது பொருள்லாம் விற்கலாம். அப்போ நம்ம ஓஜ்மாரோவில் விற்று நம்ம இது மாதிரி கலெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். என்னது ஓஜ்மாரோவில்? ஆமாம், அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குப்பா, அந்த அழகு இருக்கே, அந்த ரோலிங் இருக்கே அப்படின்னு சொல்லி 2 மணி கதை பேசுகிறேன். அக்கா இதை பார்த்தோன்னே தீட்டு வருது. ஓஜிமா ரோல், ஓசிமானுக்கு அதை செஞ்சு கொடுறேன். ஏண்டி பரதேசி, அந்த திங்கிற பொருளோட பேரை கரெக்டாக சொல்கிறீங்க, என்னோட பேரை கரெக்டாக சொல்ல தெரியாதா? வாய உடைக்க போய் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். ஏப்பா யூகி, இந்த ஐடியா நல்லா இருக்கேப்பா. சரி, நம்ம இப்படி எடுத்து பண்ணோம்னா 30,000 ப்ராஃபிட் வருது. அப்படி பார்த்தா நான் 50 பண்ணணுமா? என்னதான் 50 பண்ணுவான்? என்னப்பா அசால்ட்டாக சொன்னீங்க, இல்லை கஷ்டமானாலும் 20 தான் பண்ண முடியும். அப்படி பார்த்தா 12,000 ப்ராஃபிட் வரும். அப்புறம் நான் என்ன பிடுங்க முடியும்? என்னால் அவ்வளோப்பா பண்ண முடியும் சொன்னேன். சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்க. சரி நீ வேணா அந்த 20 பண்ணுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படா அதை விட கிளாஸ் கட்டடிச்சான்னு பண்ண முடியும். பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கப்பா, நீ வேணும் சொல்ல. அப்படா கிளாஸ் கட்டடிக்க கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டோட, நான் இதை கேட்கல, யாரா நீ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். ஏப்பா இதில் என் தேர்தலுக்கு நான் யூஸ் பண்ணது, இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியே அப்போட செட் பையோட அழகான ஃபோட்டோவா? என்ன ஃபோட்டோமா அது தெரியாதா? அந்த அடகிலே கொஞ்சம் வாய முறி அப்படின்னு சொல்லி தள்ளிவிட. அப்படியே பார்த்தாலும் நம்ம அந்த பொருள் ஏதாச்சும் வாங்கினாதே அதில் ஒட்டி கொடுக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கேன். ஏப்பா நம்ம வேணால் அந்த ஸ்டிக்கை பயன்படுத்தலாமேன்னு ஒரு பொண்ணு எந்திரிச்சு சொல்லுது. என்னம்மா சொல்கிற? ஆமாம், அந்த சாக்லேட் ஸ்டிக்கு யூமே கொடுத்தாலே. ஆமாம்ல யூமே அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்பா ஒன்றால் பண்ணுமா? எவ்வளோப்பா வேணும்? ஒரு 3,000 இல்லை ஒரு 3,000 அப்படின்னு சொல்லுவேன். 3,000 ரெடிப்பா சொல்லுவேன். அப்பா நீ தான்ப்பா என் தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். இது நல்லா பிளான். போய் காலேஜில் போய் அப்ரூவல் வாங்கிட்டு சொன்னேன். 2 பொண்ணு திடீர்னு எந்திரிச்சு ஓடுது. இது பார்க்க 2 குரங்கு மாதிரி தெரியல, டேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடுதுங்க. அப்படியே சரி இந்த 2 ஸ்டிக்லையும் எப்படி நீங்கள் ஒட்ட போகிறீங்க பேரை எழுதி? ஆமாம் அது ரொம்ப கஷ்டமாச்சு. அப்படின்னா ஸ்டிக்கரை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கு 15,000 ஆகுமே. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். நமக்கு அப்ரூவல் வேறு கிடச்சிச்சுப்பா, இப்போ நம்ம ரெடி பண்ண வேண்டியதா? மேம் எங்களுக்கு காசு தர முடியுமா? எப்போ நாங்கள் ஃபண்டெலாம் கொடுக்க முடியாதுப்பா டீச்சரு, நீங்கள் எனக்கு கடனாக கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியா என் தங்கங்களுக்கு இல்லாமையா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்க. அதை எந்த இடத்துல வச்சிருக்கீங்க தெரியுமா பக்கப்பட. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தா டஞ்சன் கணக்கில் வந்துருச்சு அந்த 3,000 ஸ்டிக்குமே. எப்பா இதுக்குள்ளே எப்போ ஓட்ட முடியாது, கவலைப்படாதீங்க ஏட்ட ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஷினை தூக்கி அதை வைக்க. இது என்னப்பா நமக்கு ஒட்டுமா? இல்லைப்பா உங்களுக்கு இடுப்பளிச்சுட்டு அதை அமுக்கி விடு கை காலலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே சரி எங்கப்பா ஓஜிமா? அவன் மட்டும் தப்பிச்சு ஓட்டிட்டானா? இல்லைப்பா அவன் வந்து ஓஜிமா ரோல் செய்யணும்ல, அதெல்லாம் எனக்கு பொருளாக வாங்க போயிருக்கேன் அப்படின்னு சொல்ல. ஐயோ ரொம்ப கடுப்பாக இருக்குள்ளேயே. அப்படி இங்கிட்டு பார்த்தா நமக்கு தேவையான பொருளை தவிர எல்லாத்தையும் வச்சுருக்காங்களே, எங்கடா எனக்கு தேவையான பொருள் அப்படி தேடிட்டு இருந்தா. ஆமாம் என்னடா இதெல்லாம் கொண்டாந்து வச்சிருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புடா சொல்லி பேசிகிட்டு இருந்தா. நீ இதெல்லாம் பண்ண முடியாதுமா, ஏன் ஃபண்டை நீ குறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். எப்பா நீங்கள் வீணாதே செலவழிக்கிறீங்க, இது ரொம்ப தப்பு தெரியுமா? நாங்கள் அப்படிலாம் சொல்லிக்கிறேன், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது மெயின்டைன் பண்ணுறது? ஐயோ
அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ, இது நாங்கள் சும்மா ரெஸ்லிங். என்ன சும்மா ரெஸ்லிங்கா? எப்பா நீ பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு ஃபண்டு கிடையாது, நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மச்சான் நீ வேற வழியே இல்லை, எட்ரா சால்ட்டை விட்டு எரிடா மூஞ்சில அப்படி சொன்னோன்னே, ஐயோ ரொம்ப ஆபத்துன்னு ஹீரோ பார்த்துட்டு இருந்தா ஹூன்னு காற்றுல ஊதிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிப்பாங்க. அட டம்மி பீஸுங்களா, மச்சான் நம்மளை கண்டிக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி கதறிட்டு இருக்காங்க. அப்படி எங்கிட்டு பார்த்தா வணக்கம்பா அப்படி சொல்லிட்டு இருக்கேன். எப்பா முடியலப்பா, இது ரொம்ப ஈஸி நேரத்தில் கஷ்டமா இருக்கேன்னு சொன்னா இங்கிட்ட ஒரு பொண்ணு, ஏப்பா ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை நார்மல் அப்படி சொல்ல. அப்படி இங்கிட்டு பார்த்தா, எப்பா உங்களுக்கு இன்னமா வேலை நடக்குது எலெக்ஷன் நடக்கும்போது, இல்லைப்பா இது வேறு அது வேறு சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்கம்மா அப்படி சொல்லி பேசிட்டு வர. எப்பா இங்கே எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு தெரியுமா இந்த காசுனால? என்ன சொல்கிறீங்க? எனக்கு இந்த அகாடமியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ இதை ஃபீஸை பற்றிலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்பா இங்கே எலெக்ஷன் நடக்குன்னு தெரியும், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் என் வெப்சைட்டை போய் ஒருத்தர் விசிட் பண்ணி பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அங்கே இருந்து போக, என்னப்பா சொல்கிறா அப்படி சொல்லி பார்த்தா, அப்படி இங்கிட்டு பார்த்தா, ஓஜிமா சென்பாய் நீங்கள் பிரசிடென்ட் எலெக்ஷன் நிற்கிறீங்களா? ஆகா நீங்கள் சூப்பர் சென்பாய் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு இவர் மாதிரி பெரிய ஆளெல்லாம் தெரிஞ்சிருக்கா? 2 பூனை வருதுங்க. நீ வாடி என் கூட. இல்லை வரல எனக்கு வேலை இருக்கே. நீ வேலை தானே எப்போயும் பார்த்துருங்க தள்ளிட்டு நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகுதுங்க. அப்படி இங்கிட்டு பார்த்தா, கொஞ்சம் லேப்டாப்பை கொடுமா சொல்லி பிடிக்கிட்டு உன்னை போய் தேடி பார்க்குறேன். அதில் ஃபினான்ஷியல் ஸ்டூடெண்ட் வந்து ஹராஸ் பண்ணுறதா போட்டிருக்கு. அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் தரக்கூடாதுன்னு தடை செஞ்ச மாதிரி போட்டிருக்கு. இதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே நினச்சி பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். எப்போ உனக்கு ஏதாவது ப்ராப்ளமானு சொல்லிட்டு 2 பொண்ணுகள் கேட்க, அவன் அப்போலேருந்தே வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கான்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படி சொன்னோன்னே அங்கே பார்த்தா, அயோமி என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னோன்னே, எப்பா நீ ஏதாச்சும் ஹெல்ப்னா சொல்லுங்கள், நாங்கள் 2 பேரும் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த 2 பொண்ணுங்களும் சொல்ல, அதே ஒன்றும் இல்லை என்னன்னு சொல்லிட்டு கத்திட்டு, எப்பா என்னை மறுத்துக்கங்கப்பா எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்படியே இதுங்களை இங்கேருந்து கிளம்பி போயிருதுங்க. அப்படி எங்கிட்ட பார்த்தா, என்னை சாப்பிட்டு தூங்குடா 2 பேரும் பார்த்து தூங்குங்க, நான் அப்புறம் அக்கா அப்புறம் வரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே வேலையாரு போகும்போது பார்த்தா ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்ன கேட்குறாங்க, ஏண்டி உனக்கு பெரிய ஆளை தெரிஞ்சுட்டு சீன் போட்டு தெரியா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன்னே, நில்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹராஸ்தே பண்ணியிருக்கு. அதை நினச்சி பார்த்துட்டே அப்படியே பல்பை கீழே போட்டு உடச்சிடுற, அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா. இதோடையே இந்த எபிசோட் முடியுதுப்பா. உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டூடெண்ட்னா தெரிஞ்சிருக்கோ, என்னை மாதிரி தெரியாத ஆளுக்கு நான் என்ன சொல்கிறேன், அது ஒன்றும் இல்லைப்பா. இங்கே வந்து படிக்கிறதுக்காக இந்த ஸ்கூல்லே அவங்க வேலை பார்த்துட்டு அதை காசை வச்சு இவங்க படிப்பாங்க. இதான் ஃபினான்ஷியல் ஸ்டூடெண்ட்டு. ஸ்காலர்ஷிப்புங்கிறது தெரியும்ல, நம்மளுக்கு வந்து படிக்கிற மூலமாக அந்த ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரும், அது வேறு இது வேறு. இதை தடுக்கிறதுக்கு தான் சினானமே அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. இந்த ப்ராப்ளம் தான் ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்லாம் வெறித்தனமாக இருக்கும், அதெல்லாம் மிஸ் பண்ண பார்த்துருங்க. சரி நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பார்த்தவங்க பார்த்துங்க, நேரத்தில் என்ன சாப்பிடுங்க. டாட்டா பாய் பாய்.